विपक्ष वाले पूछते हैं क्या जरूरत है ये बिल की। मैं आज कहने आया हूं, डीएमके के वरिष्ठ मंत्री के पोनमुडी जी और सेंथिल बालाजी 8-8 महीने तक जेल में रहे, इस्तीफा नहीं दिया। मुझे बताइए, जेल में रहकर सरकार चला सकते हैं क्या? அதாவது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் குதிக்கிறாங்க, துள்ளி குதிக்கிறாங்க, இப்படி ஒரு சட்டம் வரக்கூடாதுன்னு. நான் நேரடியாக கேட்கிறேன், தமிழகத்தின் அமைச்சர்களாக இருக்கிற பொன்முடியாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், ஒருவர் 8 மாதத்துக்கு மேலேயும் இன்னொரு மிக பல மாதங்களும் சிறையில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் சிறையில் இருப்பவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்க முடியுமா? जरा जोर से बोलिए, जेल में रहकर सरकार चलानी चाहिए क्या? ஜெயில இருந்துகிட்டே ஆட்சி நடத்தணுமா? ये डीएमके वाले 130वें कॉन्स्टिट्यूशन अमेंडमेंट बिल को ब्लैक बिल कहते हैं। अरे स्टालिन बाबू, ये बिल को ब्लैक बिल कहने का आपको कोई अधिकार नहीं है, क्योंकि आप तो ब्लैक डीड करने वाले मुख्यमंत्री हो, काले काम करने वाले मुख्यमंत्री हो। நான் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், 130வது சட்ட முன்வடிவை கடுமையாக எதிர்க்கிறீர்கள். அது எந்த அளவுக்கு சொல்ல போறாருன்னா, கருப்பு சட்டம்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். நான் சொல்றேன், ஐயா, கருப்பு சட்டம் சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஏன்னா நீங்க இருட்டு நடவடிக்கையில, கருப்பு நடவடிக்கையில ஈடுபடுபவர், உங்களுக்கு அதை சொல்ல எந்த உரிமையும் இல்லை. भाइयों बहनों, आने वाले दिनों में तमिलनाडु में बीजेपी, एआईडीएमके और एनडीए के साथियों की सरकार बनने जा रही है. அன்பான சகோதர சகோதரிகளே, வருங்காலத்துல நம்ம பிஜேபி, ஏஐடிஎம்கே இவர்கள் கூட்டணியில் இருக்க என்டிஏயின் ஆட்சி தான் அமைய இருக்கிறது. ये डीएमके सरकार पूरे देश में सबसे करप्ट सरकार है. இந்திய நாட்டிலேயே மிக பெரிய ஊழலாட்சி என்றால் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திமுக ஆட்சி தான். इन्होंने ढेर सारे घोटाले किए हैं. இவங்க ஏராளமான ஊழல்களை இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். टेस्मेक्स स्कैम, सैंड माइनिंग स्कैम, बीजीआर स्कैम, ईएलटी इंफ्रास्ट्रक्चर स्कैम, ट्रांसपोर्ट डिपार्टमेंट का स्कैम, नोबल स्टील का स्कैम, न्यूट्रिशन किट स्कैम, फ्री धोती स्कैम, कैश फॉर जॉब स्कैम, रेड सेंट स्मगलिंग स्कैम और मनरेगा में गरीब तमिल भाइयों बहनों का पैसा भी ये डीएमके एंड कंपनी खा गई. இந்த திமுக அரசு ஊழல் பட்டியல சொன்னா நீண்டுகிட்டே போகும். டாஸ்மாக் ஊழல், பிஜிஎம் ஊழல், எல்காட் ஊழல், டிரான்ஸ்போர்ட்ல ஊழல், சாண்ட் மைனிங்ல ஊழல், அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனா இலவச வேட்டி சேலை கொடுக்கறதுல ஊழல், கேஷ் ஃபார் வேலை கொடுக்கறதுக்கு பணம் வாங்குறதுல ஊழல், சிவப்பு மண் ரெட் சாண்ட் திருடுறாங்க. எல்லாத்துக்கும் மேல ஏழை மக்கள் சம்பாதிக்கிற மன்ரேகா ஸ்கீம்ல கூட அவங்க ஊழல் செய்து அவங்க ஊழலின் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறார்கள். आज यहाँ पर दक्षिण तमिलनाडु के 28 विधानसभा क्षेत्र के 7,987 बूथों के 25,000 से ज्यादा कार्यकर्ताओं का सम्मेलन है. मैं आप सबके सामने कहने आया हूं कि 2024 के लोकसभा में हमारे एनडीए गठबंधन को 18% वोट शेयर मिला था. நண்பர்களே, இன்னைக்கு கிட்டத்தட்ட 7,980 பூத்துகளுக்கு மேலேந்து 25,000 பேர் பூத்துல இருந்து வந்திருக்கீங்க. இங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்கிறேன், கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம 18% மேல வாக்குகள் வாங்கி இருந்தோம். और हमारे साथी एआईडीएमके को 21% वोट मिला था. நம்ம கூட்டணியான ஏஐடிஎம்கே 21% வாக்குகள் வாங்கி இருந்தார்கள். दोनों का टोटल करते हैं तो लगभग 39% वोट एनडीए का होता है.
வெறுமன இரண்டையும் கூட்டி பார்த்தாலே நம்ம 39% வாக்குகளை மிக எளிமையாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். एनडीए का एआईडीएमके के साथ गठबंधन केवल राजनीतिक समझौता नहीं है, तमिलनाडु के विकास का एक नया रास्ता है. என்டிஏ கூட்டணி வெறும் அரசியல் கூட்டணி அல்ல, அதிமுகவோட இருக்கிறது. தமிழ்நாட்டை மேன்மை அடைய செய்ய, வளர்ச்சி அடைய செய்ய, தமிழ் மக்களை முன்னேற்றுவதற்கான கூட்டணி. भाई और बहनों, अभी अभी हमारे सारे नेताओं ने बताया, भारतीय जनता पार्टी देश भर में जहां पर भी चुनाव लड़ती है, जीतती है, वो चुनाव का श्रेय हमारे बूथ के हजारों लाखों कार्यकर्ताओं को जाता है. நண்பர்களே, இப்ப பேசின எல்லா தலைவர்களும் சொன்னாங்க, போட்டியிட்ட எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை குவித்துக் கொண்டிருக்கிறதுன்னு. அந்த மாதிரி நம்ம இந்தியா முழுமையும் வெற்றி பெறுவதற்கான காரணம் உங்களை மாதிரி இருக்கிற பூத்ல வேலை செய்யறாங்க பாருங்க, அவங்க தான் அந்த வெற்றிக்கான காரணம். अगले 8 माह के अंदर हमारा हर एक कार्यकर्ता नुक्कड़ सभाएं करेगा, घर घर जाएगा, तमिलनाडु की हर माता बहन, दलित, आदिवासी पिछड़े का संपर्क करेगा और मोदी जी की योजनाएं और मोदी जी के विकास के एजेंडा को तमिलनाडु के हर घर में पहुंचाने का काम हमारे भारतीय जनता पार्टी के कार्यकर्ता करेंगे. நண்பர்களே, நீங்களாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி இப்ப என்ன இருக்குன்னா, வரப்போற 8 மாத காலத்துல ஒவ்வொரு பூத்துல இருக்கவங்களும் தெருமுனை கூட்டங்கள் போட வேண்டும், தெருமுனை கூட்டங்கள் போட வேண்டும், வீடு வீடாக போக வேண்டும். அதே மாதிரி எல்லா சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் எல்லாரையும் பார்த்து மோடி அவர்களின் அரிய பல திட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லணும், அவங்க எல்லாம் எப்படி பயன்பெறுவார்கள். அதே போல தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இவர்களை எல்லாம் நீங்க சந்தித்து பேச வேண்டும். அவர்களுக்கு என்னென்ன திட்டங்கள், நம்ம ஆட்சி திட்டங்கள், அரசு திட்டங்கள் பயன்படும் என்பதை அவர்களுக்கு விளக்கி வீடு வீடாக சென்று நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும். हमने केवल भारतीय जनता पार्टी नहीं, हमारे सभी सहयोगों को चुनाव जिताने के लिए काम करना है. நம்ம கூட்டணியில போட்டியிடுற ஒவ்வொரு வேட்பாளரின் வெற்றிக்காகவும் நீங்கள்லாம் உழைக்க வேண்டும். भाइयों बहनों, ये इंडी अलायंस वाले ना तमिलनाडु का भला कर सकते हैं, ना देश का भला कर सकते हैं. स्टालिन जी का एक ही एजेंडा है, अपने बेटे को मुख्यमंत्री बनाना, और सोनिया गांधी का भी एक ही एजेंडा है, अपने बेटे को प्रधानमंत्री बनाना. मगर मैं दोनों को कहना चाहता हूं, ना राहुल गांधी प्रधानमंत्री बन सकते हैं, ना उदयनिधि मुख्यमंत्री बन सकते हैं. दोनों जगह एनडीए का विजय निश्चित है, मोदी जी का विजय निश्चित है. நண்பர்களே, இந்த இந்தி கூட்டணிக்காரங்கெல்லாம் ஒரு கனவு கண்டு கொண்டு இருக்கிறாங்க. வரப்போற தேர்தலில் அவங்க 2 கட்சிக்கும் இந்தி கூட்டணியில திமுகவோட ஒரே லட்சியம் என்னவென்றால் உதயநிதி ஸ்டாலினை சிஎம் ஆக்கணும். சோனியா காந்தி அவர்களுக்கு ஒரே ஒரு லட்சியம் என்னவென்றால் ராகுல் காந்தியை பிஎம் ஆக்கணும். ஆனா நான் சொல்லிக் கொள்கிறேன், ஒரு நாளும் உதயநிதி சிஎம் ஆக போவதில்லை, முதல்வராக வர முடியாது. ராகுல் காந்தி அதே போல பிரதமராக வர முடியாது. அந்த இடத்திலெல்லாம் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை குவித்து ஆட்சி அமைக்கும் என்று உறுதி கூறுகிறேன். अभी अभी मोदी जी ने लाल किले से जीएसटी के सुधार की बात की है. मोदी जी के जीएसटी सुधार आने के बाद आम आदमी के उपयोग की काफी चीजों में भयंकर टैक्स कम होने वाला है. தற்போது நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் தில்லி செங்கோட்டையிலிருந்து உரை நிகழ்த்தினார். அப்ப ஜிஎஸ்டியை எப்படி எல்லாம் சீரமைக்க போறோம்னாங்க. அந்த கூட்டமும் இப்ப நடந்தது. சாமானிய பொதுமக்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளின் விற்பனை வரி ஜிஎஸ்டி மிக பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். मोदी जी ने 1 लाख करोड़ रुपए से
युवाओं के रोजगार की शुरुआत की है, इसके योजना की घोषणा की है। நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் 1,00,000 கோடி திட்ட முதலீட்டில் இளைஞர்களுக்கான புதிய வேலை வாய்ப்பு அதற்கான முன்னேற்றத்திற்கான திட்டங்களை எடுத்திருக்கிறார். देश भर में से घुसपैठियों को चिन्हित करने के लिए हाई पावर डेमोग्राफी चेंज मिशन की रचना भी मोदी जी करने वाले हैं। நம்ம டெமோகிராஃபினா நம்ம நில அமைப்பு, நம்ம வாழ்வியல் அமைப்பு, நம்மளுடைய வளர்ச்சியை ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு இடம் உயர்வாகவும் மற்ற இடம் தாழ்வாகவும் இல்லாமல் எல்லாவற்றையும் முன்னேற்றக்கூடிய அளவில் மிக அரிய திட்டத்தையும் இப்போது அவர் கொண்டு வந்திருக்கிறார். भाइयों बहनों, अंत में मैं इतना ही कहना चाहता हूं, ये 28 विधानसभा के कार्यकर्ता आज यहां है। आप सभी को कहना चाहता हूं, नयनार नागेंद्र जी के नेतृत्व में आने वाले चुनाव में यहां पर तमिलनाडु में एनडीए की सरकार बने, इसका समय आ गया है। डीएमके को उखाड़कर फेंकने के लिए भारतीय जनता पार्टी का एक एक कार्यकर्ता आज से लेकर चुनाव तक अपनी कमर कस ले और मोदी जी के नेतृत्व में भारतीय जनता पार्टी और एनडीए को विजय दिलाने के लिए संकल्पबद्ध हो। நண்பர்களே, இங்கே 28 சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒவ்வொரு பூத்திலிருந்தும் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. வரப்போற வெற்றியை நீங்க முன்னறிவிப்பு செய்வதற்காக இங்க வந்திருக்கிறீங்க. இங்க வரப்போற தேர்தலில் டிஎம்கேவை வேரோடு பிடுங்கி எறிந்து என்டிஏவின் வெற்றியை அறிவிப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். என்டிஏவின் மிகப்பெரிய வெற்றியை உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பால் தான் கொண்டு வர முடியும். मुझे बताइए, आप लोग अपने अपने बूथ में परिश्रम से हमारा समर्थन जुटाएंगे? நீங்க எல்லாரும் ஒவ்வொரு பூத்திலையும் உங்களுடைய உழைப்பால் பெரிய வெற்றிக்கான மாற்றத்தை உருவாக்குவீர்களா? சொல்லுங்க பதில். एनडीए सरकार बनाएंगे? என்டிஏ ஆட்சியை உருவாக்குவீங்களா? डीएमके सरकार उखाड़ कर फेंकेंगे? டிஎம்கே ஆட்சியை வேரோடு பிடுங்கி எறிவீர்களா? मोदी जी को विजयी बनाएंगे? மோடி ஜியை வெற்றியாளராக கொண்டாடுவீர்களா? तो मेरे साथ दोनों हाथ उठाइए, उठाइए दोनों हाथ, எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்துங்க, உரக்க சொல்லுங்கள். विजय के संकल्प की मुट्ठी बीजिए, வெற்றிக்கான முழக்கத்தை முன்னெடுங்கள் और प्रचंड आवाज से बोलिए, भारत माता की जय, वंदे मातरम, वंदे वंदे। आप सभी का बहुत बहुत धन्यवाद। वणक्कम। நன்றி, வணக்கம்.